வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன் அப்பா உன்னை பத்தி அவ்வளோ பெருமையா சொன்னாரு, நீ இந்த மொழி முழிக்கிற? மிஸ், வேற ஏதாவது கேளுங்களேன். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ வேலைக்காக மாட்ட. நிலா, நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் டே அட் ஸ்கூல் போயம் சொல்லு. First day at a school, I wonder if my drawing will be as good as that. I wonder if they like me or just me, full of status. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு அது கரெக்டா வரலையே. மச்சி, அவளுக்கு தான் இன்னைக்கு கிளாப்பு, நீ ஃப்ளாப்பு. மிஸ், என்கிட்ட தமிழ் ஏதாவது கேளுங்களேன். கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கேளுங்க மிஸ். அப்படியா? சரி, திருக்குறள்ல ஃபர்ஸ்ட் திருக்குறள் சொல்லு. அகர முகர தகர அகல முகல அகரமா? என் லட்சுமி சித்தி வீடு அங்கதான் இருக்கு. சரி நிலா, நீ சொல்லு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எல்லாரும் கை தட்டுங்க. மிஸ், மேக்ஸ்ல ஏதாவது கேளுங்களேன். உன்கிட்ட எந்த சம் கேட்டாலும் உன்னால ஆன்சர் பண்ண முடியாது, ஏன்னா நீ எதுவும் சரியா படிக்கல. அப்பா, உங்க பையனே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி கூட வாழாம விவாகரத்தாயி தனிமரமா நிக்கிறான். இவன் கையால தாலி எடுத்து கொடுத்தா பொண்ணு வாழ்க்கை எப்படிங்க நல்லா இருக்கும்? மா, பேசுறமா 1000 பேசுவாமா. அதுக்கெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தா உங்க நிம்மதி தாமா கேடும். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? நான் நிஜத்தை தான் சொல்றேன். என் கையால தாலி எடுத்து கொடுத்தா அவன் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு நினைச்சான்னா அது அவனோட பயம், அவ்வளவுதான். அதுக்காக எவனோ ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக நான் திரும்ப போய் ஒரு கல்யாணத்தை பண்ணி வாழ்க்கை ஃபுல்லா சாவணுமா? செத்தவங்க கிட்ட எல்லாம் சவால் விட்டுட்டு வந்திருக்கீங்க. விக்ரம், யாரு என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டுமே, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு. என்னால உன்ன மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. நான் உன் மேல உயிரிய வச்சிருக்கேன்டா. உன்னை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி உன்னை ராசி இல்லாதவன்னு சொல்லுவாங்க, அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? சரி, விடாதீங்க. போய் யார் என்னை பத்தி தப்பா பேசினாங்களோ அவங்கள குத்தி கொன்றுங்க. அதுக்காக நீங்க விட்டுட்டு வந்த சவாலுக்கெல்லாம் நான் பலிகடா ஆக முடியாதுமா. அப்போ நீ இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்ட? உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை அடியோட அழிச்சிருங்க. அவங்களுக்கு விட்ட சவாலுக்காகலாம் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்க சவால நீங்க ஜெயிக்கணும்னு என்ன என் வாழ்க்கையில தோக்கடிச்சிடாதீங்க. ஒரு கல்யாணத்தை பண்ணி நான் பட்ட பாடலாம் வா போதும். விஜின்ற அந்த ஒருத்தியால என் மனசு சுக்கு நூறா உடஞ்சிருச்சு. ஏற்கனவே வெந்து நொந்து போன என் மனசுல மறுபடியும் தீய வைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் என் பையனுக்காக, அவனோட சந்தோஷத்துக்காக யாருக்கும் தொந்தரவு இல்லாம ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். அவனுக்கு அவங்க அம்மா நினைப்பே வரக்கூடாதுன்னு தான் அவனுக்கு ஒரு அம்மாவாவும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இனி என் வாழ்க்கையை விட என் பையன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். உனக்கு உன்னோட பையன் வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு ஏன் பையனோட வாழ்க்கை முக்கியம்டா. உன் வாழ்க்கையில ஒரு தடவை நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு, அதை இனிமே மாத்தவும் முடியாது. அதுக்காக வாழ்க்கையே அவ்வளவுதானே நினைச்சிட்டியா? ஒண்ணும் இல்லாதவங்களே ஒரு வாழ்க்கை சரியா அமையலனா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன்டா இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்க கூடாது? உனக்கு என்னடா குறை? சொத்து, படிப்பு, அழகுன்னு இது எல்லாமே உனக்கு இருக்குல்ல.
இந்த சின்ன வயசுல பக்கத்துல ஒரு வாழ்க்கை துணை இல்லனா அத மிகப்பெரிய ஒரு குறையாதான் இந்த உலகமே பாக்கும். பார்த்துட்டு போட்டுமா, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. உனக்கு கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்குப்பா.